என்ன பாக்குற? முறையா என் வீட்டுக்கு வர ஆரத்தி எடுக்கலன்னா எப்படி? அப்படியே நில்லு. இரு, இது வெளியே கொட்டிட்டு வந்துடுறேன். இந்தா ஜூஸ் எடுத்துக்கோ. எடுத்துக்கோடா. ஏகப்பட்ட விஷயங்கள் கலந்த ஸ்பெஷல் ஜூஸ் இது. என்னடா பயந்துட்டியா? இந்த சீரியல் எல்லாம் வர மாதிரி நான் உனக்கு ஜூஸ் கொடுத்து உன்னை மயக்கமாக்கி ரேப் பண்ணிடுவேன்னு பயப்படுறியா? பயப்படாத, இது ஒன்றும் அந்த மாதிரி ஜூஸ் கிடையாது. ஜஸ்ட் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் கலந்த ஜூஸ், அவ்வளவுதான். எடுத்துக்கோ. என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? சரி, நான் ஒரு சிப் பண்ணிட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறமாவது நம்பிக்கை வருதான்னு பார்க்கலாம். இந்தா, இப்ப வாங்கிக்கோ. இதுக்கு முன்னாடியே வாங்கி குடிச்சிருக்கலாம்னு நினைக்கிற, அதானே? இப்போ நீ வாங்க போறியா இல்லையா? இன்னைக்கு முழுக்க நீயும் நானும் மட்டும்தான். நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது போதும். ஏப்புல மலரு வாடி. என்னடி காலையிலே வேலை எக்கச்சக்கமா இருக்கும் போல? துணிலாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு, அதான் எல்லாத்தையும் துவைச்சு காய போட்டுட்டு இருக்கேன். சரி சரி. அப்புறம் என்ன நடக்குது? எங்கடி? வீட்ல ஏதோ விசேஷம் இருக்கா? விசேஷமா? ஒன்றும் இல்லையே. அப்புறம் நாட்டில் என்னதான் நடக்குது? இங்க பாரு மயிலு, ஏதாவது கேக்குறதா இருந்தா நேரடியா கேளு. இப்படி தலையை சுத்தி மூக்கு தொட்டுட்டு இருக்காது, சரியா? சொல்லு, என்கிட்ட என்ன கேட்கணும்? இல்ல புள்ள, சுத்தி வளைக்காம நேரடியா கேட்கறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ கோச்சிக்க கூடாது, சரியா? ஓ, எனக்கு கோவற அளவுக்கு கேட்க போறியா? சரி, என்னன்னு கேளு பார்க்கலாம். கோவப்படக்கூடாது. கோச்சிக்க மாட்டேன். ஒன்றும் இல்லை புள்ள, நேத்து நீ வெற்றிக்கு முதுகுல ஒத்தனை வச்சு விட்டேன்னு கேள்விப்பட்டேன். யார் சொன்னா? இல்ல, நேத்து நீ வெற்றிக்கு அப்படி வச்சு விட்டது ஆச்சரியமா இருந்திருக்கும் போல. வெற்றி சொன்னாரா? இல்ல, வெற்றி இதே கனி கிட்ட சொன்னா. இதே கனி என்கிட்ட சொல்லுச்சு. ஏன் இந்த திடீர் மாற்றம்னு தெரிஞ்சுக்கலாமா? மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை மயிலு, நன்றி கடன் வேணா சொல்லலாம். நன்றி கடனா? ஆமா மயிலு,
நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வெற்றி அவரோட கையை உடைச்சுக்கிட்டாருன்னு சொன்னேன்ல, அதை நினைச்சு பார்த்தேன். அதான். இதுல தப்பு எதுவும் இல்லையே. எந்த தப்பும் இல்ல மலரு. வெற்றி நல்லவன். அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டதே போதும். அப்போ இனிமே நீ வெற்றி மேல எரிஞ்சு விழ மாட்டல்ல? என்ன பிள்ளை? இல்ல மயிலு, ஆரம்பத்துல அவரு குடிக்காரன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். அவர் மேல எரிஞ்சு விழுந்ததும் உண்மைதான். ஆனா இப்போ அவர் மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் வந்திருக்கு. ஆனா இதை வச்சு நீங்களே எதையும் தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பாலாம் நினைக்கல புள்ள. நமக்காக கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு நீ சொல்ற மாதிரி நன்றி கடனா ஒரு விஷயம் உதவியா பண்ணிருக்க. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? இப்போதான் நீ வெற்றியை புரிஞ்சிட்டு இருக்க. அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் என்ன புள்ள? இருந்தாலும் உனக்கு நல்லது செய்யற ஒருத்தன் ஒரு நண்பனா தானே இருக்க முடியும். நீ ஏன் அவனை ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஏத்துக்க கூடாது? என்ன புள்ள, வெற்றி நல்லவன்னு உன் மனசுக்கு தோணுதுல்ல? அப்புறம் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறதுல என்ன குழப்பம், தயக்கம்? இல்ல புள்ள, தயக்கமோ குழப்பமோ இல்ல. அப்புறம் என்ன? நான் கொஞ்சம் யோசிக்கணும். நீ எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கோ, நல்லா யோசிச்சு பாரு. ஆனா ஒரு நல்ல முடிவா சொல்லு, சரியா? சரி பிள்ளை, காலையில எழுந்ததும் இதை கேட்கணும் நீங்க வந்துட்டேன். என் அம்மா தெருவெல்லாம் ராவிட்டு இருக்கோம். நான் போயிட்டு அப்புறம் வரேன். பாய். உனக்கு நல்லது செய்யற ஒருத்தன் ஒரு நண்பனா தானே இருக்க முடியும். நீ ஏன் அவனை ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஏத்துக்க கூடாது? என்ன புள்ள, வெற்றி நல்லவன்னு உன் மனசுக்கு தோணுதுல்ல? அஞ்சலி, டைம் ஆயிடுச்சு, போகணும். வேற ஏதாவது பேச விக்டரி. ஏன் வந்ததுல இருந்து 16 வயது நிலை சப்பானி மாதிரி வீட்டுக்கு போகணும்னு அதையே சொல்லிட்டு இருக்க? பேச வேற என்ன இருக்கு அஞ்சலி? ஏன் எதுவுமே இல்லையா? எவ்வளவு ரொமான்டிக்கானவன் நீ தெரியுமா? உனக்கு இப்போ ஏன்டா இப்படி ஆயிட்ட? 5 மணி நேரமா உன் அஞ்சலி கூடவே இருக்கேன். நீயா கிட்ட வருவேன்னு பார்த்தா கண்டுக்காம எவனோ மாதிரி அங்கேயே உட்கார்ந்துருக்க. பதில் சொல்லு விக்டரி. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அததான் நீ டிவோர்ஸ் பண்ண போறிய விக்டரி? அப்புறம் என்னடா? என்ன சொல்லு? இத பாரு விக்டரி, டிவோர்ஸ் பண்ணிட்டு வா, நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன்னு நான் ஒன்னும் சும்மா சொல்லல. இதுல நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். உனக்கு 1 வருஷம்தான் டைம். அதுக்குள்ள நீ இப்போ இருக்கிற லைஃப்ல இருந்து வெளியே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் நடக்கல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பிளாக்மெயில் பண்றேன்லாம் நினைக்காத. நமக்கு வேணுங்கிறத நாம தானே விக்டரி எடுத்துக்கணும். அதுவா நடக்கும்னு நம்பிட்டு இருந்தா அது முட்டாள்தனம். நான் லவ் பண்றவ எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், அது தப்பா? உலகத்துல எல்லா காதலும் சக்சஸ் ஆகாது. லவ் சக்சஸ் ஆகாத அந்த அன்லக்கி ஆளுங்களோட என்ன சேர்க்காத விக்டரி. ஐயோ, என் விதி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு என்னால தலகாணிய கட்டி பிடிச்சிட்டு அழ முடியாது.
லவ் சக்சஸ் ஆக்க தெரியாதவ முட்டாள். நான் முட்டாள் இல்ல. என் லவ் எப்படி சக்சஸ் ஆக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன இதுக்குடா இவளுக்கு ஐ லவ் யூ சொன்னோன்னு தோணுதா? மாமா சொல்லுங்க மாமா. இங்கதான் பக்கத்துல. இப்போ வந்துடுறேன் மாமா. சரிங்க மாமா. என்ன வீட்ல இருந்து போன் வந்துருச்சு, என்ன தேடுறாங்க, நான் போயே ஆகணும் அதானே? அதான் உனக்கே தெரியுதுல்ல அஞ்சலி. சரி போயிட்டு வா. என்ன பாக்குற? நான் நிஜமாதான் சொல்றேன், போயிட்டு வா. வா. வெற்றி அவளே சொல்லிட்டா, கிளம்பி போயிட்டே இரு. கண்டிப்பா வீட்டுக்கு போகணுமா? இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிட்டு போய். விளையாடாத அஞ்சலி, நான் போகணும். சரி, அப்போ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தாராளமா போ. என்ன? டோல்கேட்டை தாண்டணும்னா கப்பம் கட்டணும்ல, அது மாதிரி நீ எங்க வீட்டு கேட்டை தாண்டணும்னா எனக்கு லஞ்சம் கொடுத்தாகணும். புரியல? ஒரே ஒரு கிஸ். நெத்தில, கன்னத்துல, மூக்குல, உதட்டுல, கையில, இதுல எங்க வேணாலும். ஒன்னே ஒன்னு கொடுத்துட்டு நீ உடனே போலாம். விளையாடாத அஞ்சலி. நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன் விக்டரி. ஒன்னே ஒண்ணுதானே கேக்குறேன். நீ எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயிட்டே இரு. இது தப்புடி. தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க விக்டரி. நீ பேப்பர் படிக்கலையா? யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், எனக்கு அதுல கவலை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இது தப்பு, அவ்வளவுதான். சரி, நீ ரொம்ப அடம் பிடிக்கிற. நீ கொடுக்க வேண்டாம், நானே கொடுக்கறேன். ஒன்னே ஒண்ணுதான், கன்னத்துல கொடுக்கறேன், சாஃப்டா. வாங்கிட்டா நீ போயிட்டே இரு. அஞ்சலி வேண்டாம். வேணாம் அஞ்சலி, சொன்னா கேளு. அஞ்சலி வேணாம். அஞ்சலி சொன்னா கேளு, விளையாடாத. வேண்டாம், இது தப்பு அஞ்சலி. I love you, Victory. கொன்னுடு. சொல்லிக்கிட்டே இருக்க, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு.
உரிமை இருக்கிறதுனால தானே நீ அடிச்ச. பரவாயில்ல. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ எனக்கு தான் வெற்றி. அதுல எந்த மாற்றமும் இல்ல. டேய் பங்குங்களா, அப்படியே பின்னாடி மறைஞ்சுக்கங்கடா. ஏயா சொல்ற மறைஞ்சுக்கங்கடா. தலை கூட வெளியே தெரியக்கூடாது. டேய் என்ன அகிலா, பயந்துட்டியா? இது மாமாக்காரன்னு உனக்கு தெரியாதா என்ன? என்ன புள்ள, எத்தனை நாள் உங்க வீட்டுக்கு இந்த கார்ல வந்திருக்கேன், ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல. அகிலா என்ன புள்ள, இன்னும் பயம் போலியா? முகமெல்லாம் பாரு எப்படி வேர்த்திருக்குன்னு. தொடச்சுக்க. மாமா சொல்றல எப்படி வேர்த்திருக்கு பாரு, தொடச்சுக்க. என்ன புள்ள நீ, இதுக்கெல்லாம் போய் இப்படி பயப்படலாமா? அழகரோட மாமா புள்ள நீ, அப்படியே கெத்தா இருக்க வேணாமா? சரி அதை விடு. என்னடா டெய்லி பஸ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு நடந்தா போற? என்ன அப்ப நான் உன் மாமா எதுக்கு இருக்கேன்? ஒரே ஒரு போனை போட்டா கார் எடுத்துட்டு வந்து உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு திரும்ப வீட்டுல வந்து விட்டுற மாட்டேனா? இப்படி வேகாத வெயில்ல நடந்து போயிட்டு இருக்கிறவ, சரி வா கார்ல ஏறு, வீட்டுல விட்டுரு. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். என்ன பரவாயில்ல? பொதுன்னு நல்ல பூசணிக்க மாதிரி இருந்தாலாவது நடந்து போனா உடம்பு குறையும் விட்டுடலாம். ஆனா நீ சிம்ரன் மாதிரி சிக்குன்னு தானே இருக்க. ஏ அகிலா, இப்ப ஏன் இப்படி தாங்குறவ? நான் யாரு? உன் அத்தமையன் தானே. உனது மலர் பாதங்கள் இந்த மண் தரையில் நடந்தார் இந்த மாமனோட மனசு அதை தாங்குமா சொல்லு? உங்க அக்காட்டியும் எனக்கு பிடிக்காது. இதான் மாமான்ற உரிமையில வா வண்டியில ஏறுன்னு கூப்பிட்டா வரவே மாட்டா. நீயும் அப்படியேதான் பண்ற. உண்மையிலேயே உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. உங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கூட பிறந்தவங்க. உங்க அப்பா எனக்கு தாய் மாம, நான் உனக்கு முறை மாம. அதாவது உன்னை கட்டிக்கிற முறை. நான் கல்யாண மாப்பிள்ளனா, நீ கல்யாண பொண்ணு. உன்கிட்ட எனக்கு இல்லாத உரிமை இங்க யாருக்கிட்டையும் கிடையாது. நினப்புதான் பொழப்ப கெடுக்குதான். இந்த மாதிரி இன்னொரு தடவை என் பக்கத்துல வந்தேன் பையே, எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவான். ஆமா, மூஞ்சி ஆளையும் பாரு, நல்லா ஷேவிங் பண்ணாத குரங்கு மாதிரி. யோ பங்கு, எதுக்கியா நீ பாட்டுக்கு அந்த புள்ளைகிட்ட லந்த கொடுத்துட்டு இருக்க? அது பாட்டுக்கு போய் உன் மாமா கிட்ட சொல்லி ஏதாவது ஏழரை கூட்டிட்டு போதியா? அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. மோதல் இல்லாம காதல் எது? யோ என்னையா சொல்ற? மலரதானே உசுர நேசிச்சேன்னு சொன்னேன், இப்ப என்ன இப்படி சொல்ற? பங்கு, என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களாடா. ஒரே ஒருத்திய மட்டும் காலம் புள்ளா நினைச்சு காதலால் கசந்திருக்கி வாழ
நான் ஒன்னும் ஹீரோ இல்லடா, வில்லன். இவங்க அக்கா மலரு, அப்புறம் காதுல மிஷினை மாட்டி திரிறாள தேனு, அவங்க 3 பேரையும் ஒன்னா கட்டிக்கிட்டு அப்புறம் 1000 பேரை எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டின்னு அப்படின்னு ஜாலியா இருப்பேன்டா. இந்த விஷயத்துல மட்டும் வில்லனுக்கு எல்லையே கிடையாது டேய். யோ அழகரு, நிஜமாவே உன் கேரக்டரை புரிஞ்சிக்க முடியலையா?